வெரி குட் மார்னிங் லீடர்ஸ். நான் பால விநாயகம். ஸோ தமிழ்நாடுடைய ஸ்டேட் பர்சன் இன்சார்ஜ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு கிளீன் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாருமே யூஸ் பண்றோம். ஸோ இந்த ஹைஜீன் அப்படிங்கிறது எல்லாருமே ரொம்ப பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா ஆயிடுச்சு. அதுவும் கோவிட்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்த ஹைஜீன் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு கோவிட்க்கு முன்னாடி ஒரு 50% பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, கோவிட்க்கு அப்புறம் ஹைஜீன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு 150ல இருந்து 200% நம்ம எல்லாருமே இன்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஹைஜீன் அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியமா இருக்கு. ஸோ அப்போ அந்த ஹைஜீன் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த ப்ராடக்ட்ஸை விட இப்போ இந்த கிளீனிங்க்கு நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஃப்ளோர் கிளீனருக்கு ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்றோம், பாத்ரூம் ஃப்ளோர் கிளீனருக்கு ஒரு கிளீனர் யூஸ் பண்றோம், வால் கிளீனிங்க்கு ஒரு கிளீனர் யூஸ் பண்றோம், கிச்சன் கிளீனிங்க்கு ஒரு கிளீனர் யூஸ் பண்றோம், கார் வாஷுக்கு ஒரு கிளீனர் யூஸ் பண்றோம். ஸோ அதே மாதிரி நிறைய வீட்டில் உள்ள இந்த மெஷினரி டேபிள், ஸோ இதெல்லாம் துடைக்கிறதுக்கு ஒரு கிளீனர் யூஸ் பண்றோம். அப்போ மல்டிபிள் கிளீனர்ஸை நம்ம இன்னைக்கு செப்பரேட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால ரெண்டு விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, நம்ம கரெக்டான ப்ராடக்ட் யூஸ் பண்றோமா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு டாய்லெட் ஃப்ளோர் கிளீன் பண்றதுக்கு இன்னைக்கு ஒரு லிக்விடோட நிறுத்துறது இல்லை. இன்னைக்கு நிறைய அஃபெக்ட் ஆகக்கூடிய லிக்விட்ஸ் நிறைய பேர் இன்னமும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னமும் ஆசிட் பயன்படுத்துறதா இருக்கட்டும், இந்த ஃபினாயில் பயன்படுத்துறதா இருக்கட்டும். ஸோ அது எல்லாமே இன்னைக்கு ஒரு டாய்லெட் கிளீன் பண்றது அப்படின்னா இன்னைக்கு 3ல இருந்து 4 லிக்விட் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லார் வீட்லயுமே நடக்கிற ஒரு விஷயம்தான். அப்ப இன்னைக்கு இந்த கிளீனிங் அப்படின்னு பார்க்கும்போதே வீட்டுல பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு 5ல இருந்து 6 வெரைட்டிஸ் ஆஃப் கிளீனர் இருக்கும். சில டைம் ஞாபக மறதியில ஃப்ளோர் கிளீனர் எடுத்து பாத்ரூம்க்கு யூஸ் பண்றது, பாத்ரூம் கிளீனர் எடுத்து ஃப்ளோருக்கு யூஸ் பண்றது, இதுவும் இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்கு. அப்ப இதெல்லாம் ப்ராப்பரான வேல நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோமா, ப்ராப்பரான லிக்விட் பயன்படுத்திட்டு இருக்கோமா, ஸோ ஒரு ஒரு நல்ல ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா, ஸோ அது மூலியமா நம்மளுக்கு ஒரு நம்ம எதிர்பார்த்த அந்த கிளீனிங் நடக்குதா அப்படின்னு கேட்டோம்னா அதுவும் இல்ல. நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம், ஓகே இது மூலியமா நம்ம வீடு கிளீன் ஆகுது, சுத்தமா இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஒரு ஃபீல் பண்ணிக்கிறோமே தவிர, இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து இன்னைக்கு நிறைய விதமான ப்ராடக்ட்ஸை வாங்கி ஸோ இது மூலியமா சுத்தம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இன்னைக்கு நிறைய ப்ராடக்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்டோட நிறுத்துறது இல்லை, ஒரு 6ல இருந்து 7 ப்ராடக்டை இன்னைக்கு நம்ம ஒரு கிளீனிங்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனா, இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு சிங்கிள் சொல்யூஷனா இன்னைக்கு எல்லா விதமான கிளீனிங்க்கும் ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இது எல்லாமே சேர்த்து ஃப்ளோர் கிளீனரா இருக்கட்டும், ஸோ கிச்சன் கிளீனிங்கா இருக்கட்டும், டாய்லெட் ஃப்ளோர் கிளீனரா இருக்கட்டும், வால் கிளீனிங்கா இருக்கட்டும், கார் வாஷ் பண்றதா இருக்கட்டும், எங்கேயாவது கிரீஸ் ஆயில் கரை இருக்கு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும். ஸோ இவ்வளவு விஷயங்களும் சேர்த்து ஒரே ஒரு சிங்கிள் சொல்யூஷன், சிங்கிள் ப்ராடக்ட்ல இன்னைக்கு டிஎக்ஸ்என்ல நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் டிஎக்ஸ்என் மல்டி கிளீனர். ஸோ இந்த டிஎக்ஸ்என் மல்டி கிளீனர் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒன் ஆஃப் த சிங்கிள் சொல்யூஷன் ஃபார் ஆல் கிளீனிங். ஸோ எல்லா கிளீனிங்க்கும் ஒரே ஒரு சொல்யூஷனா இன்னைக்கு டிஎக்ஸ்என்ல இந்த மல்டி கிளீனர் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது லான்ச் பண்ணி நம்மளுக்கு 1 இயர்க்கு மேல ஆயிடுச்சு. பட் இதை இன்னும் நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டா 100% இல்லை. ஏன்னா இந்த மல்டி கிளீனர்லாம் அவ்வளோ யூனிக்கான விஷயங்கள், நீங்க மார்க்கெட்ல வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை தாண்டி இன்னைக்கு நம்ம டிஎக்ஸ்என் மல்டி கிளீனர்ல அவ்வளோ யூனிக்கான விஷயங்கள். ஒரே ஒரு தடவை வாங்கி இதை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் யாருமே சொல்ல வேண்டாம், அந்த ரியல் ஃபீலை நீங்க அனுபவிக்கலாம். நான் இதை ஏன் இந்த இடத்துல அழுத்தி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோடைய ரியல் ஃபீலை நான் என்னோட வீட்டில் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனாலதான் இது என்னால இவ்வளோ ப்ராமிசிங்கா சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த டிஎக்ஸ்என் மல்டி கிளீனர்ல அவ்வளோ யூனிக்கான விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இதோட கீ ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி ஃபேஸடா தான் சொன்னேன். ஸோ இது மல்டிபிள் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய ஃப்ளோர் கிளீன் பண்றதா இருக்கட்டும், கார் வாஷ் பண்றதா இருக்கட்டும், ஸோ இண்டஸ்ட்ரியல் ஆயில் கிரீஸ் ரிமூவல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீட்டில் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது கிச்சன் தான். ஸோ நம்ம கிச்சன்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த எண்ணெய் பிசுப்பு இல்லாத இடமே ரொம்ப குறைவு தான். அதுவும் மெயினா நம்ம கேஸ் எந்த இடத்துல வச்சிருக்கோமோ ஸோ அந்த கேஸ்க்கு மேல உள்ள வாலா இருக்கட்டும், ஸோ அந்த வென்டிலேட்டர் ஃபேனா இருக்கட்டும், ஸோ அந்த எல்லா இடத்துலயும் இந்த கிரீஸ்
படிக்கிறது அப்படிங்கிறது காமனான ஒரு விஷயம் தான். பட் அதை நம்ம எவ்வளவோ சோப்பு, டிடர்ஜென்ட் நிறைய விஷயங்கள் போட்டு கிளீன் பண்ணியிருப்போம். ஸோ அது இன்னமும் அந்த எண்ணெய் பிசுக்கு போகாம தான் இருக்கும். அது நம்ம யூஸ் பண்ற பிரஷ் தான் வீணா போகும், அந்த லிக்விடும் வேஸ்டா தான் போகும். கடைசி வரைக்கும் எந்த இடத்துலயும் கிளீனிங் அப்படிங்கிறது நடந்திருக்காது. அப்ப அதுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் நீங்க இங்க இந்த தேர்ட் பிக்சர்ல பார்க்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த ப்ராடக்டை போட்டோ ஷூட் பண்ணும்போது ரியலா இந்த கிச்சன்ல இருக்கக்கூடிய கிரீஸை ரிமூவ் பண்ணின ஒரு போட்டோ தான் நீங்க இந்த பிரசன்டேஷன்ல பார்க்கக்கூடிய ஒரு போட்டோ. ஸோ எந்த அளவுக்கு அந்த கீழே உள்ள லேயருக்கும் அந்த கை வச்சு துடைக்கிற லேயருக்கும் எந்த அளவுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க. அந்த 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 இடம் எந்த புதுசா அது ஃபிட் பண்ணும்போது எந்த லெவல்ல இருந்ததோ அதே அளவுக்கு கிளீனிங் ஸோ நம்ம ப்ராடக்ட் மூலியமா கிடைச்சிருக்கு. ஸோ இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ரியல் எக்ஸாம்பிள். ஸோ நான் இங்க காமிக்கக்கூடிய இந்த தேர்ட் பிக்சர்ல இருக்கக்கூடிய இந்த கை வச்சு துடைக்கிறது பாத்தீங்கன்னா ரியல் எக்ஸாம்பிள். ஸோ நம்ம இந்த ப்ராடக்ட் லான்ச் ஆன டைம்ல டெஸ்ட் பண்ண ஒரு விஷயம். ஸோ இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வேணுமா அப்படிங்கறத நம்ம யோசிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ல பாக்குறோம். ஸோ அது எந்த அளவுக்கு ரியல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. பட் இங்க நீங்க பார்க்கக்கூடியது ஒரு ரியல் டெஸ்டிமோனியல் ஆஃப் திஸ் ப்ராடக்ட். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கிரீஸ் ரிமூவல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி கார் வாஷுக்கு நான் நிறைய டெஸ்டிமோனியல் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணி 1 இயர்க்கு மேல ஆகுது. ஸோ கார் வாஷுக்கு அவ்வளோ ஷைன் கொடுக்குது. ஈவன் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கிரவுன் டைமண்ட்ஸ், ஸோ அவங்களே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மல்டி கிளீனர் மூலியமா அவங்க காரை வாஷ் பண்ணி அதுல நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு ஷைனிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ இந்த மல்டி கிளீனர் மூலியமா கிடைக்குது அப்படிங்கிறது. ஸோ பெனட்ரேட்டிங் கிளீன், பெனட்ரேட்டிங் அப்படின்னா நம்ம ஊடுருவது அப்படின்னு சொல்லும். ஸோ எந்த அளவுக்கு ஒரு டர்ட்டை ஊடுருவி அதை கிளீன் பண்ண முடியுமோ ஸோ அந்த அளவுக்கு அந்த பெனட்ரேட்டிங் கெப்பாசிட்டி வந்து நம்மளுடைய மல்டி கிளீனர்ல ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதனாலதான் ஸோ எந்த விதமான கிரீஸா இருந்தாலும் எந்த விதமான டேட்டா இருந்தாலும் நம்மளுக்கு அதை கிளீன் பண்றதுக்கான 100% ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுடைய மல்டி கிளீனர் மூலியமா கிடைக்குது. ஸோ எஸ், ஸோ எல்லாருமே வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அதே மாதிரி இது எப்படி என்ன டோசேஜ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் ஃப்ளோர், ஸோ எந்த விதமான ஃப்ளோரா இருக்கட்டும், ஸோ அது சிமெண்டா இருக்கட்டும், டைல்ஸா இருக்கட்டும், மார்பிளா இருக்கட்டும், ஸோ காமனா ஒரு டர்ட்டை ரிமூவ் பண்றதுக்கு ஸோ ஃப்ளோர் கிளீனிங்க்கு ஜஸ்ட் 10 ml போதும். 10 ml இன் 4 liters ஆஃப் வாட்டர். 10 ml இன் 4 liters ஆஃப் வாட்டர். 10 ml 4 லிட்டர் தண்ணிக்கு நீங்க ஃப்ளோர் கிளீன் பண்றதுக்கு பயன்படுத்தலாம். ஒரு பக்கெட்ல 10 ml 4 லிட்டர் தண்ணிக்கு ஃப்ளோர் கிளீன் பண்றதுக்கு நம்ம இந்த மல்டி கிளீனரை பயன்படுத்தலாம். அதே ஒரு கார் வாஷ் பண்றீங்க அப்படின்னா, கார் வாஷ் பண்றதுக்கு 20 ml 1 லிட்டர் தண்ணியில். கார் வாஷ் நம்ம ஜென்ரலா ஒரு ஃபோம் எடுத்து தான் நம்ம கிளீன் பண்ணுவோம். ஸோ கார் வாஷ் பண்றதுக்கு 1 லிட்டர் தண்ணியில 20 ml மல்டி கிளீனர் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு போதுமான அளவு. ஸோ அதாவது ஒரு மூடி எடுத்துக்கலாம். நம்ம அந்த மல்டி கிளீனரோட மூடியை ஒரு மூடி அளவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு 20 ml நம்மளுக்கு கவுண்ட் வரும். அதே மாதிரி ஃபார் ஆயில் அண்ட் கிரீஸ், ஸோ நீங்க இந்த ஆயில் அண்ட் கிரீஸ் அப்படிங்கிறதுக்கு 15 ml 300 ml ஆஃப் வாட்டர், அதாவது ஒரு மக்கு கணக்கு வச்சுக்கலாம். ஒரு மக்குல ஒரு 15 ml எடுத்துக்கிட்டு இந்த ஆயில் அண்ட் கிரீஸ் ஒரு ஃபோமை வச்சு ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இது கிளீன் ஆகிறதுக்கு ஸோ நம்ம இந்த ரேஷியோஸ்ல பயன்படுத்தும். ஃப்ளோருக்கு 4 லிட்டர் தண்ணியில 10 ml, காருக்கு 1 லிட்டர் தண்ணியில 20 ml. ஸோ ஆயில் அண்ட் கிரீஸ் அதாவது கிச்சன் கிளீனிங் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரியல் கிளீனிங் நம்ம பெருசா இருக்காது. கிச்சன் கிளீனிங், கிச்சன்ல உள்ள அந்த கேஸ் கிளீன் பண்றதா இருக்கட்டும், இண்டக்ஷன் கிளீன் பண்றதா இருக்கட்டும், மிக்சி கிளீன் பண்றதா இருக்கட்டும், ஸோ அது எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதுக்கு ஸோ இந்த 15 ml 300 ml ஆஃப் வாட்டர்ல நம்ம எடுத்துக்கலாம். 15 ml 300 ml ஆஃப் வாட்டர்ல எடுத்துக்கலாம். இது கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த தேர்ட் பிக்சர் எகைன் பாருங்க. ஸோ இந்த தேர்ட் பிக்சர்ல ஆல்ரெடி இந்த ஆயில் அண்ட் கிரீஸ் இருந்த இடத்த தான் ஸோ நம்ம மல்டி கிளீனரை 15 ml 300 ml ஆஃப் வாட்டர்ல போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு ஷைனிங் டிஃபரன்ஸ் இந்த தேர்ட் பிக்சர்லயும் இது கிளீன் பண்ணும்போது ஒரே ஒரு ஸ்வைப்ல இந்த டிஃபரன்ஸ். ஸோ இது கிளீன் பண்றதுக்கு முன்னாடி இருந்த
ஆயில் அண்ட் கிரீஸ். ஸோ எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நீங்க இந்த ப்ராடக்ட் மூலியமா நீங்க பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி மெயினா கார் வாஷ். ஸோ இந்த கார் வாஷ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க நிறைய கார் வாஷ் கிளீனிங் தான் இன்னைக்கு நிறைய ஆகுது. இன்னைக்கு நீங்க கடையில கொடுத்து பண்ணீங்க அப்படின்னா 600 கம்மி இன்னைக்கு கார் வாஷ் கிடையாது. அதே மாதிரி கார் வாஷ் லிக்விட் வாங்குனீங்கனாலும் இன்னைக்கு 500 600க்கு மேல கார் வாஷ் லிக்விட் நல்ல லிக்விடா வாங்கணும்னா இன்னைக்கு 500 600 கம்மி கிடையாது. அப்ப அந்த கார் வாஷ் லிக்விட் வாங்குறதும் ஒரு பிரைசிங்கும் ஜாஸ்தி ஆகுது. அதே மாதிரி கார் வாஷ் வெளியில கொடுக்கனாலும் அதுக்கும் பிரைசிங் ஜாஸ்தி ஆகுது. பட் 20 ml போதும் 1 லிட்டர் தண்ணியில மொத்த காரையே நம்ம கிளீன் பண்றது. ஸோ அதுல 100% நீங்க கார் வாஷ் கேரேஜ்ல கொடுத்து எந்த அளவுக்கு ஷைன் இருக்குமோ அந்த அளவுக்கு ஷைன் வந்து உங்களுக்கு இந்த மல்டி கிளீனர் மூலியமா நம்மளுக்கு கிடைக்கும். இதுவும் ரியல் டெஸ்டிமோனியல் நம்ம லீடர்ஸ் மூலியமா கேட்டுதான் நான் இந்த இடத்துல ரொம்ப ப்ராமிசிங்கா சொல்றேன். ஃப்ளோர் கிளீனருக்கு நானே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், நானே ஒரு ரியல் எக்ஸாம்பிள். ஸோ என்னோட வீடு இப்போ வரைக்கும் ஸோ ஒயிட் டைல்ஸ். ஸோ அதுல இருக்கக்கூடிய டர்ட் இந்த மல்டி கிளீனர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்றத நீங்க கண்ணால உணரலாம். நான் உணர்ந்ததை நான் ரொம்ப ரியல் எக்ஸாம்பிளா நான் இந்த ஃப்ளோருக்கு நானே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்றேன். ஸோ இந்த 3 பர்பஸ்க்கும் மெயினா இந்த மல்டி கிளீனரை நீங்க 100% பயன்படுத்தலாம். ஸோ மல்டி கிளீனர் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ 2 வேரியன்ட்ல வருது. ஸோ ஒன்னு பார்த்தோம் அப்படின்னா 1 லிட்டர், இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா 1/2 லிட்டர். ஸோ 1 லிட்டர் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு எம்ஆர்பி 295. ஸோ ரொம்ப ஒரு நாமினலான ஒரு ரொம்ப ஒரு கம்மியான பிரைஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு வீட்டுல நீங்களே யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு 4-5 லிக்விட் நம்ம எல்லாருமே வச்சிருக்கோம். 4-5 லிக்விட் எல்லாருமே வச்சிருக்கோம். அந்த 4-5 லிக்விடோட பிரைஸை சேர்த்து இன்னைக்கு எல்லாமே நம்மளுக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட்ல கிடைக்குது. அந்த ஒரே ஒரு ப்ராடக்டையும் நீங்க கம்மியான அளவு பயன்படுத்தினீங்க அப்படின்னா போதும். அதாவது நீங்க 10 ml 15 ml 20 ml, ஒரு கார் வாஷுக்கு 20 ml, ஒரு ஃப்ளோர் கிளீனருக்கு 10 ml, ஸோ கிச்சன் கிளீனிங்க்கு 15. ஸோ இந்த மாதிரி ரொம்ப குறைவான அளவு இதை எடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் காஸ்ட் ரெடக்ஷன் தான் ஆகும். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு கிளீனரோட இன்னைக்கு வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட் எதுவுமே நம்ம பயன்படுத்துறது கிடையாது. இன்னைக்கு ஃப்ளோர் கிளீனருக்கு ஒரு ப்ராடக்ட் பயன்படுத்துறோம், அது கூட இன்னும் அடிஷ்னலா இந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட்டுக்கு ஒரு விஷயத்த கலக்குறோம். அதே மாதிரி டாய்லெட் கிளீன் பண்றோம்னா ஸோ அதுக்கு ஃப்ளோருக்கு ஒன்று யூஸ் பண்றோம், அதுல ஆசிட் யூஸ் பண்றோம், பினாயில் யூஸ் பண்றோம். அதெல்லாம் போக வாசனைக்காக இன்னொரு விஷயம் சாலிடா வாங்கி டாய்லெட்ல ஃப்ரெஷ்னர் அப்படிங்கறத ஒண்ணு மாற்றோம். இவ்வளோ விஷயங்கள் ஒரே ஒரு கிளீனிங்காக நம்ம யூஸ் பண்றோம். பட் 295 rupeesக்கு 1 லிட்டர் கிட்டத்தட்ட 3 மாசத்துல இருந்து 4 மாசம் இந்த ப்ராடக்ட் நீங்க ஒரு ஃப்ளோர் கிளீனிங் யூஸ் பண்றதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அப்ப நீங்க மாசத்துக்கு வாரம் ஃபுல்லா நீங்க வீடு கிளீன் பண்ணா கூட உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் லைஃப் ஒரு லைஃப் வந்து ஷெல்ஃப் லைஃப், அதாவது நீங்க யூஸ் பண்ணக்கூடிய லைஃப் வந்து உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியா தான் கிடைக்கும். ஸோ 2 வேரியன்ட்ல வருது. மல்டி கிளீனர் 1 லிட்டர் 295, மல்டி கிளீனர் 500 ml 180. ஸோ இது எம்ஆர்பி. ஸோ நீங்க கன்சியூமரா வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரைஸ்ல கிடைக்கும். நீங்க டிஎக்ஸ்என்ல டிஸ்ட்ரிபியூட்டரா ஜாயின் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கிடைக்கும். அதுல இன்னும் உங்களுக்கு 20-25% டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. பட் அந்த டிஸ்கவுண்ட் டிஎக்ஸ்என்ல டிஸ்ட்ரிபியூட்டரா ஜாயின் பண்றவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். பட் இந்த எம்ஆர்பி பிரைஸே நீங்க இன்னைக்கு 5 ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்கிறத நீ கால்குலேட்டர் எடுத்து போட்டு பாத்தீங்க அப்படின்னா அதை விட மோர் பெட்டர் உங்களுக்கு இந்த பிரைஸ் கம்மியா தான் இருக்கும். அதை விட ஒரு நல்ல ப்ராடக்ட், டெஸ்டர்டு ப்ராடக்ட் இன்னைக்கு டிஎக்ஸ்என் மூலியமா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதுல பெரிய ரிசல்ட் நீங்க ஒரு வீடு கிளீன் பண்றதா இருக்கட்டும், ஃப்ளோர் கிளீன் பண்றதா இருக்கட்டும், வால் கிளீன் பண்றதா இருக்கட்டும், கிச்சன் கிளீன் பண்றதா இருக்கட்டும், கார் கிளீன் பண்றதா இருக்கட்டும், பைக் கிளீன் பண்றதா இருக்கட்டும், ஸோ வீட்டில் உள்ள மெட்டீரியல்ஸ் ஏதாவது நீங்க கிளீன் பண்றதா இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்கும் 100% இமிடியட் ரிசல்ட் பார்க்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா நம்மளுடைய டிஎக்ஸ்என் மல்டி கிளீனர். ஸோ இது எல்லாருமே இதை பத்தி ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்கு. நான் சஜஸ்ட் பண்றது ஒரே ஒரு தடவை வாங்கி இந்த ப்ராடக்டை பயன்படுத்தி பாருங்க. ஸோ அதுல உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் தெரியும். ஒரே ஒரு தடவை நீங்க 1 லிட்டர் போக கூட வேண்டாம், 1/2 லிட்டர் வாங்கி நீங்க பயன்படுத்தி பாருங்க. அடுத்த தடவை நீங்க கண்டிப்பா 1 லிட்டர் கம்மி நீங்க இந்த மல்டி கிளீனர் வாங்கவே மாட்டீங்க. இது நான் ரொம்ப 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 ப்ராமிசிங்கா இந்த இடத்துல சொல்லிட்டு ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் த டிஎக்ஸ்என் டிஃபரன்ஸ் டுடே.
ஸோ நல்ல ஒரு ப்ராடக்ட் வாங்கி பயன்படுத்துங்க. ஸோ கிளீனா வச்சுக்கிறதுக்கு, ஷைனா வச்சுக்கிறதுக்கு, ஒரு நல்ல ஸ்மெல்லோட நம்ம வீடை வச்சுக்கிறதுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த டிஎக்ஸ்என் மல்டி கிளீனர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த மெசேஜ் எல்லாருக்குமே நான் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. ஸோ யாராவது ஒரு 2 பேர் டெஸ்டிமோனியல் கொடுத்தாங்க அப்படின்னா, ஸோ நம்ம இந்த டெஸ்டிமோனியலோட நம்ம இந்த செஷனை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்கடேஷன் சார், குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். இப்ப இதுல வந்து எனக்கு ஒரு 2 கொஸ்டின். இப்ப என்னன்ட்டா, குழந்தைகள்லாம் வீட்டுல வந்து தவளை விடும்போது இந்த கெமிக்கல் ப்ராசஸிங் ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்குமா என்னங்கிறது, எந்த அளவுக்கு இதுல கெமிக்கல் இருக்குது, அது ஒரு கொஸ்டின். ஓகே. ஸோ இது பயன்படுத்துறதுனால குழந்தைங்களுக்கு எந்த விதமான அஃபெக்டும் இல்லை சார். நான் அந்த பாயிண்ட் மென்ஷன் பண்ண விட்டுட்டேன். ஸோ எந்த அளவுக்கு அப்படிங்கிறது இல்லை, பட் இது பயன்படுத்துறதுனால குழந்தைங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது அப்படிங்கிறது ஒன்று உறுதியான ஒரு விஷயம் சார். ஸோ இது 100% நீங்க தைரியமா நீங்க சொல்லலாம். ஆமா, ஏன்னா மற்ற ப்ராடக்ட் எல்லாம் இந்த சைடு எஃபெக்ட் நிச்சயமா இருக்குது. மற்ற ப்ராடக்ட் அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். நீங்க மத்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது அதை கை வச்சு நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய கட்ல வந்து நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் வந்து இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மல்டி கிளீனர் பயன்படுத்துறது மூலயமா அந்த விதமான ப்ராப்ளம்ஸ் எதுவுமே கிடையாது சார். ஸோ இது நீங்க கன்ஃபார்மா மார்க்கெட்ல சொல்லலாம். அதே மாதிரி டாய்லெட் இதுல வந்து இதை நம்ம அப்ளை பண்ணும்போது மற்ற ஹார்பிக்கல் இருந்து ஒரு நெடி வரும். அது உள்ள நம்ம சுவாசிக்கும் போது அதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. நம்ம இதெல்லாம் அந்த மாதிரி எதாவது இருக்குங்களா? அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சார். இது அளவா நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நம்ம அதுக்கு தான் அளவு சொல்லிடுறோம். ஸோ இந்த அளவா பயன்படுத்தினா அந்த நெடி எதுவுமே வராது. இதை நீங்க யூஸ் பண்ணும்போது நல்ல ஸ்மெல்ல தான் ஃபீல் பண்ணலாம். நல்ல ஸ்மெல்ல, ஆமா, நல்ல வாசத்தை நீங்க ஃபீல் பண்ணலாம். ஆனா நீங்க அந்த மார்க்கெட் ப்ராடக்டை யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மூக்குல நல்ல நெடி ஏறும். அந்த பாத்ரூம்ல நின்று கிளீனே பண்ண முடியாது. ஸோ அது பண்ணி தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணி 4-5 வாஷ்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் நம்ம வெளியில இருந்துட்டு உள்ள போனாதான் அந்த ஸ்மெல்லு, அந்த நெடி போகும். பட் இது அந்த மாதிரி இருக்காது. இது நீங்க அளவா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நெடியும் இருக்காது, அந்த நல்ல ஸ்மெல்லு தான் இருக்கும். ஸோ அந்த ஆசிட் ஃபீல் கிடைக்காது, உங்களுக்கு ஆசிட் ஃபீல் இருக்காது. ஓகே, ரைட்டுங்க. இப்ப அடுத்தது அதுதான். இப்ப நம்ம பாலமுருகன் அவர் தான் முத காரை கழுவிட்டு வந்து என்கிட்ட காட்டினாருங்க. அந்த கார் வந்து அந்த பழைய கார் போய் பட்டறையில ரப்பிங் பாலிஷ்னு புதுசு பண்றது கூடுவாங்க. அந்த ஷைனிங், அதே ஷைனிங் 1 மாசம் கழிச்சு பாருங்க, என் கார் இன்னும் பாருங்க அப்படியே தான் இருக்குது, நான் இன்னும் கூட அதுக்கு பிறகு நான் கழுவல அப்படின்னாருங்க. 1 மாசம் கழிச்சு கூட அந்த ஷைனிங் அப்படியே தெரிஞ்சது. அது அவருடைய டெஸ்டிமோனியெல்லாம் அருமையா சொல்லியிருந்தாரு. அடுத்தது இப்ப என்னுடைய லாஜிக்கு, நான் இப்ப வந்து ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாத்துக்குமே நான் இதுக்கு முன்ன நீங்க சொன்ன மாதிரி ஒரு 4 ஐட்டம் வாங்கி வச்சிருப்பேன். சோப்பாயிலு, ஆசிட்டு, ஃப்ளோர் வாஷுக்குன்ட்டு 1, பெனாயில், இதெல்லாம் வாங்கி வச்சிருந்தேன். நீங்க சொன்னது உண்மை. ஆனா இப்ப அது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப நம்ம மல்டி கிளீனர் மட்டும்தான் லாட்ஜில் இருக்கிற ரூம்ஸ், டாய்லெட்ஸ் எல்லாத்துக்குமே இப்ப அதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதை யூஸ் பண்றதுக்கு முன்னே எங்க வீட்டுல வந்து அதை யூஸ் பண்ணி ஃப்ளோருக்கு எல்லாம் போடும்போது கொஞ்சம் கிண்டல் அடிச்சுட்டு தான் அதை யூஸ் பண்ணாங்க. அப்படி என்ன அதுல இருந்துற போகுது அப்படிங்கிற மாதிரி. இப்ப யூஸ் பண்றதுல இருந்து இப்ப வீட்டுக்கும் இதே மல்டி கிளீனரே அருமையா இருக்குன்னு சொல்லிட்டு எங்க ரிலேட்டிவ்ஸும் இதை பார்த்துட்டு 2 பேர் கேட்டு வாங்கிட்டு போனதெல்லாம் இருந்திருக்குது. இது என்னுடைய டெஸ்டிமோனியல். நன்றி. தேங்க்யூ வெங்கடேஷன் சார். நீங்க அந்த பாலமுருகன் சாரோட கார் இது அதை தான் நான் இங்க பதிவு பண்ணேன். ஏன்னா அந்த மீட்டிங்க்கு நான் அவர் கார் வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு பாருங்க நம்ம மல்டி கிளீனர் வச்சு யூஸ் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னாரு. சார் கூட இருப்பாருன்னு நினைக்கிறேன். சோ ஃபெரோஸ் கான் சார், குட் மார்னிங் சார். மார்னிங் சார். முக்கியமான ஒரு டெஸ்டிமோனியல் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நிறைய பேர் பொதுவா அந்த டிஎக்ஸ்என் ப்ராடக்ட்ஸ் பிரைசி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இதை வந்து நீங்க எங்க வீட்டுல ஹவுஸ் கிளீனிங் பண்றாங்க இல்லையா, அவங்க மாசத்துக்கு ரொம்ப 2000 ரூபாய் அந்த மாதிரி தான் சம்பாதிக்கிறாங்க. ஆனா அவங்க இதை யூஸ் பண்றதுனால அவங்க இதை பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கே இதை வாங்கிட்டு போறாங்க. ஏன்னா வந்து அவங்க பிராக்டிக்கலா நம்ம வீடுகள்ல நம்ம கிளீனர்ஸ்ட கொடுக்கக்குள்ள இது டிஎக்ஸ்என் பிராண்டுன்னு சொல்லி கொடுக்கக்குள்ள இது இவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி லெவல்ல இருக்கிற மக்கள்கிட்ட கூட இதை எடுத்து போய் பண்ற அளவுக்கு ரொம்ப சூப்பர்பான ஒரு குவாலிட்டி. நான் வந்து ஒரு புது வீடு கட்டி தான் போனேன். ஸோ டைல்ஸ் வந்து கிரானைட்டு, ஒரு கரப்பட்டா அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. பட் அது எல்லாத்துக்கும் இப்போ இது வந்த பிறகு எனக்கு ஒரு பெஸ்ட் ரிலீஃபா இருக்கு. இது வந்து என்னுடைய ஒய்ஃபுடைய டெஸ்டிமோனியல், நான் என் வாயில சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். எஸ், இது நிறைய லேடிஸ் தான் டெஸ்டிமோனியல் நிறைய கொடுத்துருக்காங்க. ஜஸ்டின் சார், குட் மார்னிங். குட் மார்னிங் பாலா. குட் மார்னிங். நானும் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புறேன் இந்த மல்டி கிளீனரை பொறுத்தவரையில.
ஸோ என் வீட்டுல வந்து மல்டி கிளீனர் தவிர வேற எதுவும் இல்லை. அது கார் வாஷுக்கா இருந்தாலும் சரி, வீடு துடைக்கிறதுக்கா இருந்தாலும் சரி, அது பாத்ரூம் கிளீன் பண்றதா இருந்தாலும் சரி, வாஷ் பேஷனா இருந்தாலும் சரி, க்ளோசட்டா இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் மல்டி கிளீனர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸலண்டா இருக்கு. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்லுவேன்னாக்க, நிறைய பேரோட வீட்டோட டைல்ஸ் அல்லது கிரானைட் பாத்தீங்கன்னா மற்ற பிராண்ட் யூஸ் பண்றதுனால ஃபேட் ஆகும். ஸோ அந்த ஃபேடிங்கிறது நம்ம ப்ராடக்ட்னால வராது அப்படிங்கிறத கேரண்டியா நம்ம மக்களுக்கு சொல்ல முடியும். ஸோ இது ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட். இது எல்லார் வீட்டுக்குள்ளாடியுமே இருக்க வேண்டிய ப்ராடக்ட், இருந்துட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட். நம்ம எல்லா வீட்டுக்குள்ளுமே போக வேண்டியது. ஆனா நீங்க முதல்ல சொன்ன மாதிரி இதை நம்ம யாருமே அவ்வளவு பெருசா நம்ம யாருமே பண்ணலைங்கிறது உண்மை. கண்டிப்பா அதோட வேல்யூ ஜாஸ்தி, ஆனா நம்ம அந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணல. அதை கண்டிப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை பெரிய லெவல்ல நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ ஜஸ்டின் சார், தேங்க்யூ. ரொம்ப ஒரு வேல்யூபிளான ஒரு பாயிண்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நான் சொன்னதுதான், ஏன்னா இது அவ்வளோ பெனிஃபிட் இருக்கு. யூஸ் பண்ணவங்க இது வரைக்கும் ஃபீட்பேக் சொல்லாம இருந்ததே கிடையாது. ஸோ ஏன்னா நான் சேலம் போறப்ப பார்த்துருக்கேன், ஸோ ஆத்தூர் போறப்ப பார்த்துருக்கேன், இப்போ நாகர்கோயில்ல இவர் ஒரு நல்ல டெஸ்டிமோனியல். ஸோ நிறைய லீடர்ஸ் வந்து டெஸ்டிமோனியல் வந்து ஸ்பெசிஃபிக்கா மல்டி கிளீனருக்கு கூப்பிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ப்ராடக்ட்ல அவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ், அவ்வளோ பெரிய சேஞ்ச் நீங்க ஒன் டைம் யூஸ் பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ அதை தான் நானுமே இந்த இடத்துல ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கார் வாஷுக்குலாம் இன்னைக்கு 600 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஒரே ஒரு மூடி போதும் நம்ம என்டையர் காரை வாஷ் பண்ணி நம்மளுக்கு அந்த ஷைன் கொண்டு வர. ஸோ கண்டிப்பா எல்லாருமே பயன்படுத்தி பாருங்க. ரொம்ப ஒரு எக்ஸலண்டான ப்ராடக்ட். நான் எகெயின் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், இது வரைக்கும் யாராவது பயன்படுத்தாம இருக்கீங்க அப்படின்னா ஒரு தடவை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. ஒரே ஒரு தடவை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. ஸோ இதுதான் நான் ரெக்வஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம். பரிமளா மேம், குட் மார்னிங். குட் மார்னிங். ஸோ மற்ற பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சர்ஸு, கதவு, ஜன்னல், கிரில், அதுக்கப்புறம் நம்மளோட வாஷ் பேசன் இருக்கும் இல்லையா, கை கழுவுற இடம், அப்புறம் கிளாசெட்டு, இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி யூஸ் பண்றேன்னா, இதோட நான் வந்து 3 மல்டி பர்பஸ் கிளீனரை முடிச்சுட்டு 4வதா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அந்த பழைய பாட்டில தூக்கி போடல. அந்த தீர்ந்து போன மல்டி பர்பஸ் கிளீனர் 1 லிட்டர் இருக்கு இல்லைங்களா, அதுல மேல வந்து மூடியில ஒரு ஆணி வச்சு ஓட்ட போட்டிருக்கேன். அதுக்குள்ள டைல்யூட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு வேணுங்கிற அந்த ஸ்ட்ரென்த்ல டைல்யூட் பண்ணி அதை வந்து ஒரு பாத்ரூம்க்கு ஒரு பாட்டில் அப்படியே இருக்கு. ஸோ டெய்லி கிளீனிங் பார்த்தீங்கன்னா அந்த மூடி ஓப்பனே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அந்த ஒரே ஒரு சின்ன ஹோல் வழியா ஒரு ஸ்குவீஸ் எடுத்து இப்படி ஒரு ரவுண்ட் பண்ணிட்டு அந்த டாய்லெட் கிளாசெட் எல்லாம் பண்ணிட்டு அப்பவே ஒரு 2 தடவை ப்ரஷ் பண்ணி தேய்ச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஹார்டா இல்லை கிளீனிங்கு. ஒவ்வொரு தடவையும் டைல்யூஷன், அது திக்கா இருக்கு, டிசால்வ் ஆகலை, அந்த மாதிரிலாம் இல்லாம ஜஸ்ட் ஈஸி கோ யூசேஜா இருக்குங்க. அது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லியும் லேடிஸ் வந்து அந்த கிளீனிங்கிற இடத்துல வந்து அந்த துவைக்கிற அந்த கறி துணி மாதிரி, அப்புறம் அந்த கிச்சன் டாப்பு கிளீன் பண்ற அந்த துணி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வெள்ளையா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. வீடு துடைக்கிறனால அந்த மாப் ரொம்ப கிளீனா இருக்கு. ஸோ ஏன்னா இதெல்லாமே இதோட நெக்ஸ்ட் யூசேஜோட எக்ஸ்பீரியன்சஸ்ங்க. ஸோ அதனால சூப்பர். தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். இதுவும் பாத்தீங்கன்னா ரியலான ஒரு டெஸ்டிமோனியல் தான். அதுல கடைசியா ஒண்ணு சொன்னாங்க, யோசிச்சு பாருங்க, அந்த கிளீன் பண்றதுனால கிளீன் பண்ற மாப் வந்து கிளீனா இருக்கு அப்படின்னாங்க மேம். ஸோ ரொம்ப எக்ஸலண்டான ஒரு டெஸ்டிமோனியல். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ இன்னைக்கு மல்டி கிளீனர் பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப நான் எகெயின் ஃபைனலாகவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான், இது வரைக்கும் யாரும் பயன்படுத்தாம இருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பாட்டில் வாங்கி பயன்படுத்தி பாருங்க. வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க, இல்லை நீங்களே வாங்கி கிளீன் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த ப்ராடக்ட்ல. யூஸ் பண்ணவங்க எல்லாருமே ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பரிமளம் மேமே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், 4வது பாட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எஸ், அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு எக்ஸலண்டான ஒரு ப்ராடக்ட் தான் நம்மளுடைய DXN மல்டி கிளீனர். ஸோ இன்னைக்கான இந்த மெசேஜ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் லீடர்ஸ்.